இங்கு யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே ஒரு நற்செய்தி ஒன்று இருக்கின்றது. அது யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறது. நல்ல சமாரிய பெண் உவமை. இயேசுவிடம் ஒரு சமாரிய பெண் உறவாடுவதை இடத்துல நாம் பார்க்கின்றோம். சமாரிய பெண்ணை ஆண்டவர் கிணற்றடியிலே அவர் சந்திக்கின்றார். அவர் அந்த பெண்ணை அன்பு செய்கிறவராக இருக்கின்றார். எப்படி அன்பு செய்கிறார் என்றால், அவள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவள் முற்றிலும் மாற வேண்டும், அதன் வழியாக அந்த பட்டணத்திற்கு ஒரு நல்ல ஒரு இறைவாக்கினராக அவள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை அன்பு செய்கின்றார். அந்த மகளோ எல்லா விதமான துயரமான சம்பவங்களிலே தன் வாழ்க்கையை இழந்து எல்லா விதத்திலும் அவள் ஏமாற்றப்பட்டவளாய், அவள் ஒரு தோல்வியை சந்தித்த மகளாய் அங்கே அந்த இடத்திலே தண்ணீர் முள்ள வருகின்றார். அவர் மற்றவரிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு, ஆனால் அவளுக்கு கிடைப்பதோ ஏமாற்றம். ஏனென்றால் 5 கணவர்கள் அவளுக்கு இருக்க, இப்போது 6வது ஒரு மனிதனோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவளை தன் வாயிலே சொல்லுகின்றார். அதை நாம் வாசிப்போம். நேரத்தை யோவானை விட இயேசு மிகுதியான சீடர்களை சேர்த்து கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் என்ற பரிசேயர்கள் கேள்வியுற்றனர். இதை அறிந்து இயேசு யூதேயாவை விட்டு அகன்று கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே. கலிலேயாவுக்கு அவர் சமீபமான வழியை செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறு இருந்தது. பயணத்தால் களைப்பட்டிருந்த இயேசு கிணற்றில் ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர்கள் உணவு வாங்குவதற்காக நகருக்கு சென்றனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீரை மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அந்த சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆங்கிலத்திலே ஒரு தண்ணீரை குறித்ததான ஒரு விவாதம் இங்கு நடக்கின்றது. ஆண்டவர் தாகமாயிருக்கின்றார், இயேசு தாகமாயிருக்கின்றார். இயேசு தாகமாயிருந்து அந்த மகள்கிட்ட எதிர்பார்ப்பது எதை என்றால் அவருடைய ஆன்மாவை. அவருடைய ஆன்மாவை குறித்து இயேசு அங்கு தாகமாயிருக்கின்றார். அதை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றாள். அந்த மகளோ உலகார்ந்த நீரை குறித்து இந்த இடத்திலே அவள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றார். அவள் ஆண்டவருடைய எதிர்பார்த்தது ஒரு உலகார்ந்த காரியத்தை அவள் எதிர்பார்த்து அதை அவரிடத்திலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாள். நீர் ஒரு யூதனாயிற்றே, எப்படி இடத்தில் நீர் தண்ணீர் கேட்க முடியும்? ஏனென்றால் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாதவர்களாக வாழ்ந்து வந்த காலகட்டம் அது. அந்த காலத்தில் அந்த மகளுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், யூதர்கள் சமாரிய இடத்திலே எந்த விதமான உறவும் வைத்திருக்க முடியாது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மகளிடத்திலே இருந்தது. இந்த ஒரு எதிர்பார்ப்பின் பின்னணியிலே இயேசுடைய எதிர்பார்ப்போ சமாரிய பெண்ணை ஒரு நல்ல ஒரு இறைவாக்கினராக, அவள் ஆன்மாவை குணப்படுத்தி, அவள் ஆன்மாவை சுகப்படுத்தி, அந்த ஆன்மாவிலே அவளுக்கு நீரூற்றி, எந்த நீர் என்றால் ஜீவ தண்ணீரை, வாழ்வு தரும் தண்ணீரை ஊற்ற வேண்டும். அப்பொழுது அந்த மகள் அந்த பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான மகளாய், சாட்சியுள்ள மகளாய் வாழ்வார் என்ற எதிர்நோக்கோடு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இயேசு அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றும் இல்லையே, கிணறும் ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோப்பையுடன் நீர் பெரியவரா? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தானே தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர் எவருக்கும் தாகமே எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்கள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பொழுது அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அந்த தண்ணீர் எனக்கு கொடும், அப்பொழுது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார்.
ஆண்டவர் சொல்கின்ற எதிர்பார்க்கின்ற ஆண்டவர் அந்த பெண்ணிடம் அவர் எதிர்பார்க்கின்றது ஜீவ தண்ணீரை பெற்றவளாய், அந்த ஜீவ தண்ணீர் பொங்கி வழிகிறதாய் அந்த மகள் வழிகிற பெண்ணாய் மாற வேண்டும். அப்படி என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மகள் எல்லா தோல்வியை விட்டு வெற்றாகண்டு ஜீவ தண்ணீர் என்கின்ற தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அதற்கு சாட்சியாக இந்த பட்டணத்திலே அந்த மகள் ஒரு நல்ல ஒரு இறைவாக்கனாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அந்த பெண்ணோ இன்னும் உலகார்ந்த எதிர்பார்ப்பிலே ஆண்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார், பதில் சொல்லி கொண்டிருக்கின்றார். உம்மிடத்தில் முழுவதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை, பாத்திரமும் இல்லை, நீ இந்த கிணறும் ஆழமாக இருக்கின்றது, அதில் எப்படி உம்மால் ஜீவ தண்ணீரை மொள்ள முடியும், அப்படி அதை எடுக்காம முடியவிட்டால் எப்படி எனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த கேள்வியை அந்த பெண் மீண்டும் ஆண்டவர்கள் எழுப்புகின்றார். மீண்டும் அவருடைய கண்ணில் திறக்கப்படவில்லை. அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உலகார்ந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நாம் படித்தோம் லூக்கான செய்தி 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, பிறர் உங்களிடத்தில் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இந்த மகள் ஆண்டவரிடத்தில் இயேசுவிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர் எனக்கு தண்ணீர் கொடுப்பார், உலகார்ந்த தண்ணீரை கொடுப்பார். அந்த உலகார்ந்த தண்ணீரை நான் பெற்றுக்கொண்டால் இனி நான் வேலை செய்ய வேண்டியதில்லை. இங்கு இந்த இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்து இந்த தண்ணீரை கொண்டு போய் என் வீட்டிற்கு சேர்த்து அங்கு நான் உபயோகப்படுத்துவதை காட்டிலும் இது ஒரு வினோதமான முறையிலே ஒரு வினோதமான சக்தி மூலமாக எனக்கு ஒரு தண்ணீர் கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய எண்ணம் அவரிடத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு அந்த மகள் அதனை கேட்கின்றார். அப்படி என்றால் ஏதோ ஒரு சக்தி அவரிடத்தில் இருக்கின்றது, அந்த சக்தியை நான் பயன்படுத்தி என் வீட்டிற்கே நேரடியாக தண்ணீர் வந்துவிடும் என்று சொல்கிற உணர்வோடு அந்த மகள் இயேசுவோடு பேசுகிறோம். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் பார்க்கணும். இயேசுடைய எதிர்பார்ப்போ இந்த மகளை சுகமாக்கி குணமாக்கி மனமாற்றி அந்த மகளை ஜீவ தண்ணீர் என்கின்ற தூய ஆவியை பெற்றோளாய் மாற்றில் அவள் இயேசுவுக்கு சாட்சியாக அவள் அவளுடைய பட்டணத்தில் செயல்பட வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு அவர் அந்த மகனோடு பேசிக்கொண்டார். தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் அப்படி கேட்டார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீ போய் உன் கணவரை கூட்டிக் கொண்டு வாரும் என்றார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீ சரியாக சொன்னீர். உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்பொழுது உம்மிடம் இருப்பவர் உன் கணவர் அல்ல. எனவே நீ கூறியது உண்மையே என்றார். அந்த மகள் தான் உண்மையாக இருக்க விரும்புகின்றார் என்பதை இயேசு அந்த மகளுக்கு அவர் கண்டறிகின்றார். அவள் உண்மையாக இருக்கின்றார், அவள் உண்மையாக இருக்க விரும்புகின்றாள் என்பதை உணர்வதனாலே அவள் உண்மையாக இருக்க முடியும் என்ற மேற்கோளை காட்டுகின்றார். அதற்காகத்தான் இந்த இடத்தை அவர் உன் கணவனை கொண்டு வா என்று சொல்லி அந்த மகளிடத்தின் உள்ளத்திலிருந்து இருப்பதை வெளிப்படுத்தக்கூடியதாய், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதற்காக இயேசு இந்த கேள்வி அந்த மகளிடம் கேட்கின்றார். அவர் அறிந்திருந்தும் இந்த கேள்வியை கேட்கின்றார், உன் கணவனை கொண்டு வா. அப்பொழுது அந்த மகள் அப்படியே சொல்கின்றார், என்னிடத்திலே கணவர் இல்லை என்பதை ஒற்றுக்கொள்கின்றார். அப்பன் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினரை கண்டேன். என் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்கள் என்றார். இயேசுவிடம், அம்மா, என்னை நம்பு, காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் தந்தையை இந்த மலையில் எருசலேமில் வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுங்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகின்றீர்கள், ஆனால் தாங்கள் தெரிந்து கொள்ள வழிபடுவோம் என்றார். இவ்வாறு இயேசு கொடுத்து அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். இருக்கிற சார அம்சம் என்னவென்றால், இயேசு அந்த மகளுடைய எதிர்பார்த்தது அந்த மகளை ஒரு நல்ல ஒரு இறைவாக்கனாக மாற்ற வேண்டும். இந்த மகளோ இயேசுடத்தில் எதிர்பார்த்ததோ தொடக்கத்தில் அவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, உலகார்ந்த அற்புதங்களை அதிசயத்தை எதிர்பார்க்கிறார். அவர் கொடுக்கும் தண்ணீர் ஒரு வேளை எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பேசிக்கொண்டார். ஆனால் இயேசுவோ அவருடைய மகளை சுகமாக்கி குணமாக்கி அந்த மகளை ஒரு நல்ல ஒரு இறைவாக்கினராக மீண்டும் பட்டணத்துக்கு அனுப்புகின்றார். அவள் அந்த இடத்திலே, நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று சொல்லி போய் அந்த பட்டணத்திலே போய் சொல்லுவதை நாம் பார்க்க அந்நேரம் பார்க்கின்றோம். ஈஸ்வரனும் உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். பாருங்க, மெஸ்ஸியா வருவார் என்று நான் காத்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். அந்த மகள் ஏற்கனவே மெஸ்ஸியாவை பற்றி அறிந்தவளாக இருக்கின்றார்.
மெஸ்ஸியா என்பதை எதிர்பார்த்து கொண்டவர்களாக இருந்தார். மகளுடைய உள்ளத்தில் இருந்தது முதலாவது உண்மை இருந்தது. பின்பு இதன் வழியாக பார்ப்பது என்னவென்றால், அந்த மகள் ஒரு எதிர்பார்ப்போடு மெஸ்ஸியா வருவார் என்ற எதிர்பார்ப்போடு அவள் வாழ்ந்தவளாக இருந்தால், பாவத்திலே வாழ்ந்தவளாக இருந்தாலும் மெஸ்ஸியாவை குற்ற அறிந்தவளாக இருந்தால், அந்த மெஸ்ஸியா வருவார் என்று எதிர்பார்த்தவளாக இருந்தால், அதனால்தான் மெஸ்ஸியா வருவார் என்று அறிவிப்பார் என்றும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். அப்பொழுது உம்மோடு பேசுகின்ற நானே அந்த மெஸ்ஸியா என்று இயேசு தம்மை வெளிப்படுத்த, உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும் என்பதை இந்த போகிறோம். இந்த நேரத்தில் இயேசு சிலர் திரும்பி வந்தனர். அவர் பேசுகிறார். அதற்கிடையில் சிலர் ரபி உண்ணும் என்று வேண்டினார்கள். இயேசுவிடம், நான் உண்பதற்கு உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்கள் என்று சிலர்கள் அவருக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இவ்வாறு அந்த சமாரிய பெண்ணை அவர் ஆசீர்வதித்து அவளை சுகமாக்கி அந்த சமாரிய பட்டணம் முழுவதற்கும் ஒரு நல்ல ஒரு இறைவாக்குனராக ஆண்டவர் மாற்றுகின்றார். இதனால்தான் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லியிருப்பது போல, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அவருக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அதையே அவர்களுக்கு செய்கின்றது தான் இயேசுவும் செய்தவராக. இயேசு அந்த மகளிடத்திலே நல்ல ஒரு இறைவாக்குனராக அந்த மகளை மாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த மகள் எதிர்பார்த்திருந்தால் அதையே அந்த மகளுக்கு செய்து அந்த மகளை நல்ல ஒரு இறைவாக்குனராக சமாரியப்பட்டு அனுப்பி வைக்கின்றார். நாமும் மற்றொரு நாம் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு மற்றவர்களை நாம் அன்பு செய்கிறவர்களாகவும் ஏற்றுக்கொள்வர்களாகவும் இருக்கும் பொழுது நாமும் அன்பு செய்யப்படுகிறவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாகவும் இருப்போம் என்பதை நம்மை பேசுவார். நன்றி.